அத்தியாயம் 119. 3 தலை கொண்ட ஹாவோ யூ பகுதி 1. ஒரு எலும்பு டிராகனின் கண் குழிகளில் நீல நிற தீப்பிழம்புகள் பிரகாசமாய் எரிந்தன. அதன் ஆக்ரோஷமான தோற்றத்தை பார்த்தாலே அது 9வது படிக்கு இணையான சக்தி கொண்டது என்று சொல்லலாம். அந்த எலும்பு டிராகனின் முதுகில் கருப்பு கவசம் அணிந்த ஒரு ஆண் அமர்ந்திருந்தான். அவன் 2.5 மீட்டருக்கும் மேல் உயரம் கொண்டவன். டிராகனின் கழுத்து பகுதியில் பொறுமையாய் உட்கார்ந்திருந்தான். அவனின் வலது கையில் அவனைவிட நீளமானதாகத் தோன்றும் ஒரு ஈட்டி பளபளக்கும் ஊதா நிறத்தில் மின்னியது. எல்லையற்ற சாம்பல் வானம் திடீரென பிளந்தது. ஒரு அழகான உருவம் தோன்றியது. அதன் உடல் ஒரு கருப்பு போர்வையால் மூடப்பட்டிருந்தது. உருவம் சரியாக தெரியாவிட்டாலும் அதன் தலையில் 2 சிவந்த தீப்பிழம்புகள் அசைந்து கொண்டிருந்தன. ஆம், நாங்கள் தாமதமாகிவிட்டோம். அந்த லிச்சிடம் இருந்து தகவல் கிடைத்தவுடன் நாங்கள் வந்தாலும் முடிவில் நாங்கள் இன்னும் தாமதமாகிவிட்டோம். இந்த கூர்மையான குரலுக்குச் சொந்தக்காரன் அந்த மாஸ்டர் தான். 1 வருடம் முன்பு நாங்கள் ஆஸ்டின் கிரிஃபினை கண்டுபிடித்தபோது அவன் அப்போதுதான் மறுபிறவி எடுத்திருந்தான். எங்களின் கொலை முயற்சிகளிலிருந்து மறைந்து கொள்ள அவன் தனது உள்ளார்ந்த திறமையை பயன்படுத்தி மிகவும் பலவீனமாக மாறினான். இது அவனின் பரிணாம வேகத்தை பெரிய அளவில் குறைத்தது. ஆனால் இவ்வளவு குறுகிய காலத்தில் அவனின் 3வது தலை எப்படி உருவாகியிருக்க முடியும்? இந்த பயங்கரமான பரிணாம வேகத்தை பார்த்தால் 100 வருடங்கள் ஆவதற்கு முன்பே அந்த காலத்தில் நடந்த பேரழிவு மீண்டும் நிகழும் என்று பயமாக இருக்கிறது. தாக்கும் நைட், அவனை கண்டுபிடிப்பதற்கு உன்னிடம் ஏதாவது வழி இருக்கிறதா? தாக்கும் நைட் குளிர்ந்த குரலில் பதிலளித்தான். நீ லிச் மன்னனாக இருந்தும் அவனை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் நான் எப்படி கண்டுபிடிப்பது? ஆஸ்டின் கிரிஃபின் ஏற்கனவே இடங்களை மாற்றிக்கொண்டு விட்டான். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் பரிணாம வளர்ச்சி அடைய விரும்பும்போது அவன் பிறந்த இந்த உலகத்திற்கு திரும்ப வர வேண்டும். நாம அடுத்த வாய்ப்புக்காகத்தான் இப்போது காத்திருக்க முடியும். லிச் மன்னன் குளிர்ந்த குரலில் சொன்னான். மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த ஆஸ்டின் கிரிஃபினை எங்களால் எளிதாக சமாளிக்க முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்களா? அவனின் 3வது தலை ஏற்கனவே வளர்ந்துவிட்டது. அவனைச் சமாளிப்பது மேலும் மேலும் கடினமாகிக் கொண்டே வருகிறது. நாம இறந்து போனவர்களின் மன்னர்களின் பொதுச் சபையை கூட்ட வேண்டும். நாம படைகளை ஒன்றிணைத்த பிறகு நாம ஒரு தீர்வை கண்டுபிடிப்போம் என்று நம்புகிறேன். சரி, இந்த விஷயத்தில் நீயும் நானும் ஒரே கருத்தை கொண்டுள்ளோம். அந்த காலத்தில் ஆஸ்டின் கிரிஃபின் முத்திரை தூண்களை உடைத்த தருணத்தில் பூமி தாய்க்கு பேரழிவு ஏற்பட்டது. வானங்கள் இடிந்து விழுந்தன, எல்லாம் அழிந்து போயின. அவனின் பரலோக படி பலத்தை நம்பி அவன் அதிகபட்சம் 9 முறை மட்டுமே மறுபிறவி எடுக்க முடியும். இந்த முறை அவனை அழித்து 2000 ஆண்டுகள் நிலைத்திருந்தால் அவனுக்கு இந்த உலகத்திற்கு மீண்டும் பிறக்க வழியே இருக்காது. லிச் மன்னன் சற்று ஆச்சரியத்துடன், குளிர்ச்சியான மற்றும் அலட்சியமான நீயும் கூட அழிவுக்கு பயப்படுவாய் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்றான். நீ பயப்படவில்லையா? தாக்கும் நைட் குளிர்ந்த குரலில் சீறினான். அவன் சவாரி செய்த மிகப்பெரிய எலும்பு டிராகன் திரும்பி அதைச் சுற்றி அடர் கருப்பு நிறம் பரவியது. அடுத்த நொடியே அது முற்றிலும் மறைந்து போனது. லிச் மன்னன் ஹாவோ யூ முன்பு இருந்த குகையில் குளிர்ந்த பார்வையுடன் சுற்றிலும் பார்த்தான். அடுத்த நொடியே அங்கே ஒரு பெரிய ஊதா நிற கொப்புளம் தோன்றியது. கண நேரத்திலேயே அந்த மலை உச்சி முழுவதும் உருகியது. லிச் மன்னனின் உடலும் காற்றில் மறைந்து சாம்பல் எச்சங்களை மட்டுமே விட்டுச் சென்றது. உறுதியான, தைரியமான லாங் ஹாஃப் சென் உடம்பு முழுவதும் அதிர்ந்து போனான். அவன் முன் பார்த்தபோது அவனின் தோலுக்கு அடியில் இருந்த ஊதா நிறம் திடீரென மறைந்து எந்த தடயமும் இல்லாமல் போனது. வெடிக்கும் ஆன்மீக மாத்திரையின் விளைவுகள் கூட அத்துடன் முழுவதுமாக மறைந்துவிட்டன போல் இருந்தது. மாத்திரையை எடுத்ததிலிருந்து 12 மணி நேரம் இன்னும் முடியவில்லை என்றாலும் சுற்றிலும் இருந்த ஊதா நிறம் மெதுவாக குறைந்தது. லாங் ஹாஃப் சென் ஆச்சரியத்துடன் பார்த்தபோது தன்னை சுற்றிலும் ஒரு கும்மிருட்டான நிலப்பரப்பு இருப்பதைக் கண்டான். அது பழக்கப்பட்ட இடமாக தோன்றியது. இது என்ன இடம்? ஹாஃப் சென். ஒரு பரிச்சயமான குரல் அவனின் பெயரை அழைத்தது. உடனடியாக லாங் ஹாஃப் சென் 2 பழக்கப்பட்ட உருவங்களை அடையாளம் கண்டான். டு 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 லீ சின்னும் லீ சின்னின் துணையுடன் நகர்ந்து வந்த கையேறும் அருகிலிருந்த ஒரு இடத்திலிருந்து அவனின் பக்கத்துக்கு ஓடி வந்தார்கள். லாங் ஹாஃப் சென் உடனடியாக சுதாரித்துக் கொண்டான். அவன் ஏற்கனவே புனித நகரத்திற்கு திரும்பிவிட்டான். அவன் தலையை தாழ்த்தியபோது அவனுக்கு கீழே ஒரு பெரிய உருவம் தவழ்ந்து கொண்டிருந்ததைக் கண்டான். அது கையரை பார்த்து சற்று உஷாராக பார்த்தது. இது ஹாவோ யூவா? உடனே லாங் ஹாஃப் சென் சோர்வாக உணர்ந்தான்.
லாங்ஹாஃப் சென்னுக்கு கீழே தவழ்ந்து கொண்டிருந்ததை பெரிய உருவம் என்றுதான் சொல்ல முடியும். அதன் 4 அடர்த்தியான உறுதியான கால்கள், 4 மீட்டருக்கும் அதிகமான உயரம் என அது முந்தைய ஹாவோயூவை விட பெரியதாக இருந்தது. முந்தைய ஹாவோயூவை ஒரு பெரிய பல்லி என்று சொல்ல முடிந்தால் இதை ஒரு பெரிய முதலை என்றுதான் சொல்ல வேண்டும். மேலும் அதற்கு 3வது தலை இருந்தது. ஆம், அது ஒரு 3வது தலைதான். குட்டி வெளிச்சம் மற்றும் குட்டி தீ தவிர லாங்ஹாஃப் சென் பச்சை நிறத்தில் மற்றொரு தலையையும் பார்த்தான். குட்டி வெளிச்சம் மற்றும் குட்டி தீ யை போலவே அதுவும் லாங்ஹாஃப் சென்னை பார்க்கும்போது அன்புடன் இருந்தது. லாங்ஹாஃப் சென் அவற்றை பார்ப்பதைக் கண்டவுடன் 3 பெரிய தலைகளும் உடனடியாக ஒன்றிணைந்து லாங்ஹாஃப் சென்னின் உடலை தேய்த்தன. ஹாவோ யூ, பரவாயில்லை. கையேர் என் தோழி. ஹாவோ யூவின் முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை லாங்ஹாஃப் சென்னால் அறியாமல் இருக்க முடியவில்லை. அவன் அவசரமாக 2 அடிகள் முன்னெடுத்து வைத்து தனக்கு முன்னால் நின்ற கையேரை பார்த்து வெட்கத்துடன் ஒரு பார்வையை பார்த்தான். கையேர், என்னை மன்னித்துவிடு. நான் மீண்டும் நமது சந்திப்பை தவறவிட்டுவிட்டேன். அவன் எந்த சாக்குப்போக்கையும் சொல்லவில்லை. ஏற்கனவே தாமதமாகிவிட்டது. அதனால் கையேரும் லீ சின்னும் அவனின் வருகைக்காக இந்த இடத்தில்தான் காத்திருந்திருக்க வேண்டும் என்பது தெளிவாக தெரிந்தது. லாங்ஹாஃப் சென்னுக்கு மனதுக்குள் இதமாக இருந்தது. அவனின் பார்வை மிகவும் இனிமையாக இருந்தது. இந்த அன்பான உணர்வுகள் நிச்சயமாக அவன் ஏங்கிக் கொண்டிருந்தவைதான். கையேர் அவனை கண்டிக்கவில்லை. அவளின் கையை அறியாமல் பிடித்துக்கொண்டு அவனின் உடலுக்கு ஒரு மென்மையான ஆன்மீக ஆற்றலை அனுப்பினாள். லாங்ஹாஃப் சென் கையேருக்கு எதிராகச் சிறிதும் பாதுகாப்பு காட்டவில்லை. அதே நேரத்தில் அவன் தனது 2வது கையால் ஹாவோ யூவின் பெரிய தலையை தட்டினான். கையேர் நடுநிலையான தொனியில் சொன்னாள், நல்லவேளை, உனக்கு காயம் இல்லை. ஆனால் உன்னுடைய ஆன்மீக ஆற்றல் இவ்வளவு அதிகமாக எப்படி செலவானது? நீ நலமாக இருக்கிறாயா? அவளால் லாங்ஹாஃப் சென்னின் தற்போதைய முகபாவனையை பார்க்க முடியவில்லை. ஆனால் அவனின் மூச்சை பார்த்து அவனுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை என்று அவளால் தீர்மானிக்க முடிந்தது. அவனுக்கு சில லேசான காயங்கள் மட்டுமே இருந்தன. லாங்ஹாஃப் சென் பதிலளித்தான், நான் நலமாக இருக்கிறேன். ஹாவோ யூவுக்கு ஒரு சிறிய ஆபத்து ஏற்பட்டது. அதனால் நான் அவனுக்கு உதவச் சென்றேன். கையேர் மெதுவாக தலையை ஆட்டினாள். பரவாயில்லை, நான் உன்னை குற்றம் சொல்லவில்லை. நீ பத்திரமாக திரும்பி வந்தது போதும். அவளின் பார்வையில் மாயமிருக தோழர்கள் ஏதோ ஒரு மலையிலிருந்து வந்த உயிரினங்கள் மட்டுமே. அதனால் லாங்ஹாஃப் சென் அழைக்கப்படும்போது எந்த வகையான எதிரியைச் சந்தித்திருக்க முடியும் என்று அவள் அதிகமாக யோசிக்கவில்லை. ஆனால் எதிர்பாராதவிதமாக லீ சின்னுக்கு அதற்கு நேர்மாறாக சந்தேகங்கள் நிறைந்திருந்தன. ஹாஃப் சென், இது ஹாவோ யூவா? இவன் எப்படி இவ்வளவு பெரியவனானான்? வா, மற்றும் இன்னொரு தலை வேறு. என்ன ஆச்சரியம்! லாங்ஹாஃப் சென் அவளை பார்த்து ஒரு அமைதி சைகை செய்து மெதுவான குரலில், ஹாவோ யூ பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறான் போல. வா, இவ்வளவு தாமதமாகிவிட்டது. முதலில் திரும்பிச் செல்வோம், பிறகு இதை பற்றி பேசுவோம் என்றான். லாங்ஹாஃப் சென் பாதுகாப்பாகவும் நலமாகவும் இருந்தான். கையேருக்கு இறுதியாக நிம்மதி கிடைத்தது. லீ சின்னும் லாங்ஹாஃப் சென்னும் அவளை வழியனுப்பிவிட்டு ஹாவோ யூவை அழைத்துக்கொண்டு தங்கள் ஹோட்டலுக்கு திரும்பினர். படுக்கையறை பெரிதாக இல்லை. அதனால் ஹாவோ யூ தனது பெரிய உடலுடன் அறைக்குள் தவழ்ந்தவுடன் அறை மிகவும் சிறியதாக தோன்றியது. ஆனால் எதைச் சொன்னாலும் அவன் வெளியே படுக்க விரும்பவில்லை. 3வது பெரிய தலை லாங்ஹாஃப் சென்னை மட்டுமே தொந்தரவு செய்தது. அதன் கண்கள் பாராட்டுடனும் பாசத்துடனும் நிறைந்திருந்தன. அது ஒரு குழந்தைக்கு தன் தந்தையுடன் நெருக்கமாக இருப்பதைப் போலவே இருந்தது. சரி, உனக்கு ஆபத்து ஏற்பட்டபோது நான் உன்னை காப்பாற்றச் சென்றது சகஜம்தானே. நீ அவ்வளவு கூச்சப்பட தேவையில்லை. லாங்ஹாஃப் சென் மெதுவாக ஹாவோ யூவின் 3வது தலையை தடவினான். அவனின் முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது. முந்தைய சண்டையில் லீச் மற்றும் அவனின் எலும்பு படையை எதிர்கொண்டிருந்தாலும் அவனின் இதயம் இப்போதும் வரை வேகமாக துடித்துக் கொண்டிருந்தாலும் அவன் சிறிதும் வருத்தப்படவில்லை. அவன் ஒரு காக்கும் நைட். ஹாவோ யூ அவனுக்கு மிகவும் பிரியமான ஒருவன். அதனால் அவன் அவனை பாதுகாக்க வேண்டும் என்பது இயல்புதான். லாங்ஹாஃப் சென் தனது பரிணாம வளர்ச்சிக்கு பிறகு ஹாவோ யூவின் தோற்றத்தை இன்னும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். ஹாவோ யூவின் உடல் முழுவதும் பரிணாம வளர்ச்சி அடைந்தது என்று சொல்லலாம். அவனின் உடல் 2 மடங்கு உயரமாகி மிகவும் உறுதியாகியிருந்தது. அவனின் உடல் மட்டுமே நேராக உட்கார்ந்தால் கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் உயரம் இருக்கும்.
அவனின் 4 உறுதியான கால்கள், கூர்மையான நகங்கள், அவனின் 3 பெரிய தலைகளை உயர்த்தியபடி அவன் மிகவும் பிரமாண்டமாகத் தோன்றினான். அவனின் உடலை மூடிய செதில்களும் பரிணாம வளர்ச்சி அடைந்திருந்தன. ஒவ்வொன்றும் முட்டை வடிவத்தில் தோன்றின, ஆனால் அவற்றில் மற்றொரு வீக்கம் இருந்தது, இந்த செதில்களை அடர்த்தியாகவும் உறுதியாகவும் மூடியது. அவன் இன்னும் முற்றிலும் கருப்பு நிறத்தில்தான் இருந்தான், ஆனால் வெளியுலக வெளிச்சத்தில் ஒரு மங்கலான ஊதா நிறத்தை அடையாளம் காண முடிந்தது. அவனின் முதுகில் நீட்டிக்கொண்டிருந்த எலும்பு ஏற்கனவே பெரிய அளவில் இருந்தது, அது அவனை இன்னும் பெரியதாக காட்டியது. ஹாவோ யூவில் மிகவும் வெளிப்படையான மாற்றம் அவனின் 3 தலைகளில்தான். தெளிவாக, அவனின் தலைகளின் 2 பக்கங்களிலும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டதாக தோன்றும் சில வீக்கங்கள் தோன்றின. இருப்பினும் இந்த வீக்கங்கள் மிகவும் தனித்துவமாக இல்லை, ஆனால் அவற்றின் கண்கள் நிறைய மாறிவிட்டன. அவற்றின் வாயின் பக்கவாட்டு பகுதி கடந்த காலத்தை விட வட்டமாகவும் கூர்மையாகவும் தோன்றியது. முக்கியமாக, அவனின் தலைகள் குறைந்தது 2 மடங்கு பெரியதாகியிருந்தன. அவர்களுக்கிடையேயான இரத்த ஒப்பந்தத்தின் பிணைப்பால் லாங்ஹாஃப் செனால் ஹாவோ யூ கடந்த காலத்தை விட மிகவும் சக்திவாய்ந்தவன் என்று தெளிவாக உணர முடிந்தது. லாங்ஹாஃப் சென் அவனுடன் சண்டையிட்டால் தனது தற்போதைய பலத்துடன் கூட அவன் கட்டாயம் வெற்றி பெற மாட்டான் என்று அஞ்சினான். அவன் மாயமிருகமாக 6வது படி எல்லையை தெளிவாக அடைந்திருந்தான். இந்த வகையான பரிணாம வளர்ச்சி மிகவும் பயங்கரமானதாக இல்லையா? லாங்ஹாஃப் சென்னின் ஒப்பந்தம் ஹாவோ யூவுடன் ஏற்பட்டதிலிருந்து இப்போது வரை ஒரு முழு வருடம் கூட ஆகவில்லை. அவனின் முதல் பரிணாம வளர்ச்சி லாங்ஹாஃப் சென்னின் இரத்தம் காரணமாக ஏற்பட்டது. அவனின் 2வது பரிணாம வளர்ச்சி அவனாகவே தூண்டப்பட்டது. அது அவன் சாப்பிட்ட கல் கோளத்துடன் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். இது முக்கியமான புள்ளி இல்லை. முக்கியமான புள்ளி என்னவென்றால், ஒவ்வொரு முறையும் ஹாவோ யூ பரிணாம வளர்ச்சி அடையும்போது அவனின் பலம் கணிசமாக வளரும். 2வது தலை வளர்ந்தது அவனை 2வது படியில் இருந்து 4வது படி மிருகமாக மாற்றியது. இப்போது தோன்றிய இந்த 3வது தலை அவனை 4வது படியில் இருந்து 6வது படிக்கு மாற்றியுள்ளது. தனது தந்தை அல்லது ஆசிரியரிடம் இருந்து இருந்தாலும் லாங்ஹாஃப் சென் இந்த வகையான மாய மிருகமும் இவ்வளவு விரைவாக பரிணாம வளர்ச்சி அடைய முடியும் என்று கேள்விப்பட்டதில்லை. கூடுதலாக, லாங்ஹாஃப் சென் ஆச்சரியத்துடன் கண்டுபிடித்தது என்னவென்றால், அவனின் கழுத்துக்கு அருகில் பச்சை நிற கழுத்துக்கு அடுத்ததாக முன்பைப் போலவே மற்றொரு வீக்கம் இருந்தது. மறுபுறம் குட்டி தீ பக்கத்திலும் மற்றொரு வீக்கம் இருந்தது. வேறு வார்த்தைகளில் சொன்னால், இந்த பரிணாம வளர்ச்சிக்கு பிறகு அவனின் கழுத்தின் பக்கவாட்டில் 2 வீக்கங்கள் வளர்ந்திருந்தன. அவனுக்கு இன்னும் 2 தலைகள் முளைக்க முடியுமா? அப்படி நடந்தால் அந்த நேரத்தில் அவன் எந்த நிலையை அடைவான்? ஹாவோ யூவை பொறுத்தவரை லாங்ஹாஃப் சென்னுக்கு இப்போது மேலும் மேலும் ஆர்வம் வளர்ந்து கொண்டிருந்தது. லாங்ஹாஃப் சென்னின் எண்ணங்களை ஹாவோ யூவால் உணர முடிந்தது. அது தனது 3 தலைகளுடன் அவனை பார்த்தது. குட்டி வெளிச்சம் முதலில் நேரடியாக நாக்கை நீட்டி லாங்ஹாஃப் சென்னின் முகத்தை நக்கியது, அவனுக்கு முகம் கழுவியது. ஹா ஹா, நக்குவதை நிறுத்து. இது கிச்சு கிச்சு மூட்டுகிறது. குட்டி தீ மற்றும் புதிதாக பிறந்த தலை உடனடியாக அதனுடன் இணைந்தன. 3 தலைகளும் விளையாட்டாக ஆக லாங்ஹாஃப் சென்னை தாக்கின.